العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمن تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. رب هب لي من الصالحين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد وسلم. صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமதானுல் முபாரக் சங்கையான பிறை 15 தராவீஹுடைய தொழுகையை அல்லாஹுடைய அருள்கள் நிறைந்திருக்கிற அவனது இல்லத்தில் பரிபூர்ணமாக தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களினுடைய ரமதானிய அமல்கள் உள்ளிட்ட எல்லா வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து அருள் புரிவானாக. இந்த ரமதானுடைய பொருட்டினால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறைமறை குர்ஆன் இறங்கிய இந்த உன்னத மாதத்தில் பொதிந்திருக்கிற லைலத்துல் கத்ர் என்கின்ற நிரப்பமான இரவையும் அடைகிற நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று இறைமறை குர்ஆனில் சூரா அன்-நூர் பரிபூர்ணமாக முடித்து சூரத்துல் ஃபுர்கான் அதுவும் நிறைவாகி சூரத்து ஷுஆரா அதையும் நிறைவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சூரத்து நூரை குறித்து அறிஞர்கள் பெரும் அழகான தகவல்களை தருகிற வரிசையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஒரு போதனை மொழியையும் முன்னிறுத்துவார்கள். சூரத்து நூரை உங்களுடைய பெண்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள்.
அதை பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்பாங்க. ஏன் பெண்களுக்குன்னு சொன்னாங்க, அப்ப ஆண்களுக்கு தேவை இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். பெண்களுக்கு கற்றுக் கொடுக்க சொன்னதினுடைய அடையாளம் அது ஒட்டுமொத்த ஒழுக்கங்களையும் அது உள்வாங்கியிருக்கிறது. எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த தகவல்களை எல்லாத்தையும், ஒரு இல்லத்தினுடைய ஒழுங்குகள் முதற்கொண்டு, நீங்க உங்க வீட்டுக்குள்ள போறதாக இருந்தா எந்த மாதிரி உள்ள நுழையணும், அதற்கான அனுமதிகள் எப்படி வாங்கணும், அனுமதி கிடைக்காத பட்சத்தில் நீங்க எப்படி நடந்து கொள்ளணும், வயதுக்கு வராத பிள்ளைகளா இருக்கிறாங்க, வயதுக்கு வராத பிள்ளைகள் கூட ஒரு வீட்டுக்குள்ள எந்த எந்த சந்தர்ப்பத்தில் அனுமதி கேட்கணும், அவங்களுக்கு அனுமதி தேவையில்லை தான், ஆனா அவங்களுக்கும் ஒரு 3 சந்தர்ப்பத்தை அனுமதி வாங்க சொல்லுது. மின்கபலி சலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ருக்கு முன்னால, ஏன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற நேரங்கள், கொஞ்சம் ஆட விலகி இருக்கிற நேரமாக இருக்கிற மதிய நேரம், இரவு நேரம், இவைகள் எல்லாம் கவனமாக அந்த வயதுக்கு வராத பிள்ளைகள் கூட எப்படி நடந்து கொள்ளணும். இப்ப இந்த மாதிரி பிள்ளைகள் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகள் தானே, மாண்டு உள்ள போவாங்க, மச்சின்னு உள்ள போவாங்க. உள்ள போறதாக இருந்தால் அது பெண்கள் இருக்கக்கூடிய இடம் இல்லையா, அதனால அந்த வீட்டுக்குள்ள இந்த பிள்ளைகள் கூட 3 சந்தர்ப்பத்தில் ஒழுக்கமா உள்ள வரணும். இந்த பிள்ளைகிட்ட கேட்டா தெரியுமா எந்த நேரத்துல எல்லாம் வீட்டுக்குள்ள அனுமதி வாங்கிட்டு போகணும்ட்டு. அப்ப அதை சொல்லி கொடுக்க வேண்டியது யாரு? யார் சொல்லி கொடுக்கணும்? அம்மா தானே சொல்லி கொடுக்கணும். அதனாலதான் அம்மாக்களுக்கு இதை கற்றுக் கொடுங்கன்னு மார்க்கம் சொல்லுது. புரிஞ்சுதா? இந்த பிள்ளைக்கு யார் சொல்லி கொடுப்பா? பிள்ளைக்கு தாயா தானே சொல்லி கொடுக்கணும். அதனாலதான் உங்களுடைய பெண்களுக்கு இந்த சூறாவை கற்றுக் கொடுங்க. ஒரு வாலிப புள்ளதான் ஏதோ ஒரு மோகத்துல வெளியில போகும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல அவனுடைய மனதை பறி கொடுக்கிறான். எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஓதுன ஆயத்துல வரும், அல் ஹபீசாத்து லில் ஹபீஸீன வல் ஹபீஸூன லில் ஹபீஸ வத்தையிபாத்து லித்தையிபீன வத்தையிபூன லித்தையிபாத் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சூரா நூருடைய ஆரம்பத்திலேயே செய்தியை கொடுத்துருவான். சூரத்துன் அன்ஸல்நாஹா வ ஃபரல்நாஹான்னு ஆரம்பிப்பான். இந்த சூரா இருக்க அன்ஸல்நாஹா நாம இறக்கணும், ஃபரல்நாஹா நம்ம கடமையாக்கணும்னே அல்லாஹ் தஆலா அதனுடைய ஆரம்ப வழிகளிலேயே அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு செய்தியை அவன் கொண்டு வருவான். அதனால ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டிய ஒரு சூறாவும் கூட. அவன் ஆரம்பிக்கும் பொழுது அன்ஸல்னா ஃபீஹா ஆயாத்தின் பையினாத்தின் லஅல்லகும் ததக்கரூன், நீங்க சிந்தித்து உணர்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக தெளிவான அத்தாட்சிகளை நாம இறக்கி இருக்கிறோம் குர்ஆன்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆயத்து உடனே அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், அஸ்ஸானியத்து வஸ்ஸானி அப்படின்னு ஆரம்பிக்கிறான். விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்கள், விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணு. பெண்ணுதான குற்றவாளி, ஒரு ஆண் அப்படி இப்படி நடந்துக்கலாம், அதெல்லாம் கண்டுக்கப்படாது. ஆனா ஒரு பெண்ணு கவனமா இருக்கணும் அப்படின்லாம் மார்க்கம் சொல்லல. காரணமா அமைகிறது அவதான், இந்த சூழலுக்கு காரணமா அமைகிறது அவதான். ஏன்னா அவகிட்ட அந்த அலங்காரம் வழங்கப்பட்டிருக்கு. அவளை ஷைத்தான் கொஞ்சம் அலங்கரிச்சு காட்டிடுவான். அதனால இதுக்கு காரணமா அமைகிறது அவங்கிறதுனால அவ அதை வச்சு ஆரம்பிக்கிறான். அஸ்ஸானியத்தூன்னு ஆரம்பிக்கிறான், விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணு அப்படின்னு ஆரம்பிக்கிறான். சரி, அவளோட குற்றம் முடிஞ்சு போச்சா? அவளுக்கு மாத்திரம்தான் தண்டனையா? அவ மாத்திரம்தான் குற்றவாளியா? அவளை மாத்திரம் தான் நிந்திக்கணுமா? அவளை மாத்திரம் தான் பேசணுமா? ஆம்பளை அது முன்ன பின்ன இருக்கதான் செய்யும், அப்படி இப்படி நடந்துக்கும், அதெல்லாம் பெருசா கண்டுக்கப்படாது. அவ கெட்டு போனா விஷயம் வெளியில விளங்கிடும், இவன் கெட்டு போனா விஷயம் அவ்வளவு சீக்கிரம் வெளியில விளங்காது. எப்ப இவனுக்குன்னு ஒரு திருமணம் நடக்குதோ அப்பந்தான் 4 சுவத்துக்குள்ள ரகசியம் வெளிப்படும். அவ கெட்டு போனான்னா உடனே ரிசல்ட் வெளியில விளங்க ஆரம்பிச்சிடும். கவனமா நடந்துக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனால ஒரு பெண்ணுங்கிறவ பேசப்பட்டுறான், ஒரு ஆணுங்கிறவன் பேசப்படுறதில்லை. ஆனா இறைமறை குர்ஆன் தெளிவோடு சொல்லும், அஸ்ஸானியத்து வஸ்ஸானி, விபச்சாரம் செய்யக்கூடியதுல பெண்ணு, ஏன்னா அடிப்படை காரணமா அமைஞ்சிடுறா.
ஒஸ்ஸானி இவனையும் விடக்கூடாது, இவனும் ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மியத ஜல்தா 100 அடி கசை அடி கொடுக்கணும் இந்த 2 பேருக்கும். இப்ப இதுல அப்படியே வரிசையா வருவான். அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஜானியத்தன் அவ் முஷ்ரிகா. அடுத்த ஆயத்துல, இந்த மேல சொன்ன ஆயத்துல திருமணம் ஆகாத விபச்சாரம் செய்யக்கூடியவனா இருந்தா தான் அந்த 100 அடி. திருமணம் ஆனவன் செஞ்சான் அப்படின்னா கல்லால் எரிஞ்சு கொள்ளணும். இந்த சட்டம் மாத்திரம் நடைமுறையில் வந்துச்சுன்னா இரவுல கூட ஒரு பெண்ணு நிதானமாக நடந்து போகலாம். அடிக்க சொல்ற அடி கூட சும்மா சொல்லல, முச்சந்தில வச்சு அடிக்கணும்னு சொல்லுது. அவனை அடிச்சு கொல்லனா கூட முச்சம் நடந்துருச்சு அப்படின்னா அவன் பதிகிற ஸ்டேட்டஸ்லாம் இருக்கு பாருங்க, உம்மாடி அறுத்துறணும்பா, எல்லாத்தையும் ஒட்டத்தட்ட அறுத்து விட்டுறணுமா. அவன் அவ்வளவு கோபம், எங்க கிட்ட தாங்க அவனை கண்டம் துண்டமா வெட்டிடுறேன் அப்படிமா. யாரு தான் பொண்ண யாரா ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சு நாசமாக்கிட்டான் கொன்னுட்டான்னாலோ, அல்லது தான் மனைவி அந்த மாதிரி செஞ்சிட்டானோ, சகோதரிய பண்ணிட்டான்னாலோ, அந்த ஆளை மாத்திரம் என் கையில கிடைக்கட்டும், மேல இருந்து கீழே வரைக்கும் கண்ணா பின்னான்னு வெட்டிய சாகடிப்பேன் அப்படிமா. அவன் பதிகிற ஸ்டேட்டஸ். யாரு? இஸ்லாம் இவ்வளவு வன்மமாகவா தண்டனையை கொடுக்கும்னு கேட்கிறவன் நாவுல இருந்து இந்த மாதிரி வார்த்தை விழும். அப்ப இஸ்லாம்ங்கிறது உனக்கோ எனக்கோ தனிப்பட்ட ஒன்றல்ல, இஸ்லாம் ஒட்டுமொத்த சமூகத்திற்குமானது. இறைமறை கொடுக்கிற தண்டனைகள் எல்லாம் ஏதோ உனக்கு எனக்கு மாத்திரம் பரிந்து பேசி முஸ்லிமாக இருந்தா அவன் கொஞ்சம் கண்டுக்காம விட்டுறணும், வேற யாராவது இருந்தா விட்டுறவே கூடாது. இஸ்லாம் ஒரு நாளும் அப்படி சொல்லல. அப்படி சொன்னாதான் இஸ்லாம் என்னங்க இவ்வளவு வன்மமா இருக்குன்னு பேசலாம். இஸ்லாம் எல்லாத்துக்கும் சம உரிமையோட நிம்மதியோட உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது அழகான அஹிம்சை வழியில வாழ்றதுக்கு என்ன வழிகள் உண்டுமோ அதை எல்லாத்தையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு தண்டனை நடந்துச்சுன்னு வைங்க, எவனாவது திரும்பி பார்ப்பானா? பாடுறா அப்படின்னு ஏதாவது சொல்லுவானா? மார்க்கெல்லாம் போடுவானா? எதுவும் நடக்காது. வார்த்தையை தகாதத பேசுவானா? சகோதரின்னு சொல்ற வார்த்தையை தவிர, அக்கான்னு சொல்ற வார்த்தையை தவிர, அம்மான்னு சொல்ற வார்த்தையை தவிர வேற ஏதாவது ஒரு வார்த்தை. இன்னைக்கு சமூகத்துல எவ்வளவு வார்த்தைகள் புறையோடி போய் கிடக்குது, செவிகள்ல விழுது, கண்கள்ல தென்படுது. நான் பயான்ல சொன்னேன், நீங்க அத்தனை வார்த்தை இவரும் தெரிஞ்சு வச்சுக்கிறான்றோம். அவ்வளவு வார்த்தை கொட்டி கிடக்குது. இந்த இடத்துல சொல்றத கூட நம்ம அசிங்கமா நினைக்கிற வார்த்தைகள் இருக்கா இல்லையா? அடுத்த பெண்ணை பார்த்து அந்த வார்த்தையை பொழுங்குறவன் யாராச்சும் தான் மனைவியை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுவானா? இது சூப்பர் அப்படிமானா? தன் மகளை பார்த்து அப்படி சொல்லுவானா? தன் சகோதரியை பார்த்து அப்படி சொல்லுவானா? சொன்னா இவனை எவனாவது மனுஷனா மதிப்பானா? அவன் நண்பனை இவனை வீட்டுக்குள்ள எடுப்பானா? மாட்டான். அவன் லிமிட்டா தான் வச்சிருக்கிறான். இந்த வெளியில இருந்து எல்லா செய்தான் செட்டையும் பண்ணி பேசுறவன் எவனோ அவன் நண்பர்கள்லாம் இருக்கிறான் பாருங்க, ஒருத்தன் இன்னொருத்தன் நண்பனை வீட்டுக்கு கூப்பிட மாட்டான். இவன் என்ன வெளியில பேச்சு பேசினா அந்த நாயை வீட்டுக்கு கூட்டு வந்தோன்னு வை, நம்ம பொண்டாட்டி எல்லாம் இப்படி பேசிடுவான்றோம், நம்ம சகோதரி எல்லாம் இப்படி பேசிடுவான், நம்ம மகளை எல்லாம் இப்படி பேசிடுவான். இவன் கண்ணில் பற்றவே கூடாது. என் மனைவியோ என் மகளோ என்னுடைய சகோதரியோ இந்த மூதேவி கண்ணில் பற்றவே கூடாது அப்படிங்கறதுல இந்த வெளியில எல்லாம் கூட்டமா கூடி இந்த அசிங்கமா பேசுறான் பாருங்க, இவன் எவனும் வீட்டுக்கு ஒருத்தன் இன்னொருத்தனை அறிமுகப்படுத்தவே மாட்டான். அவனுக்கு நல்லா தெரியும் இது கேவலமானதுன்னு சொல்லி. அதனாலதான் மிக தெளிவோடு சொல்லி காட்டுகிறது இஸ்லாம், உங்க வீட்டுல இதெல்லாம் நீங்க கற்றுக் கொடுங்க, ஒரு பெண்ணுக்கு இதை கற்றுக் கொடுங்க, இதை புரிஞ்சுக்கிறட்டும், இதை விளங்கிக்கிறட்டும். அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஜானியத்தன் அவ் முஷ்ரிகா வஸ்ஸானியத்து லா யன்கிஹுஹா இல்லா ஜானின் அவ் முஷ்ரிக். அல்லாஹ் தெளிவா சொல்றான். எப்ப கெட்டு போனவன் இருக்கிறா இல்லையா, கெட்டு போனவன் கெட்டு போலவனை தான் கல்யாணம் கட்ட முடியும். அஸ்ஸானி விபச்சாரம் செய்யக்கூடியவன இருக்கிறான்னு வைங்க, அப்ப லா என்கிஹு அவன் நிக்காக செய்யக்கூடாதுப்பா, திருமணம் செய்யக்கூடாது யாரையே தவிர, இல்லா ஜானியா. இன்னும் யாராச்சும் அத மாதிரி கெட்டு போய் கிடக்குத ஒண்ணு, அத வேண்டாம். இவன் போய் தேடுறான்னு, பப்புல போய் தேடுறான்னு, அப்ப அவன் சரிதான் சரியா தான் தேடுறான். பப்புல போய் தேடணும்னா சரியா தான் தேடுறான்னு அர்த்தம். ஏன்
அது இது ஒரே ரேஞ்சு, 2 வேண்டா கொழுகிட்டு போங்கப்பா. ஆனா கண்ணியமான வீட்டுக்குள்ள அது வர முடியாது. அதை நம்ம என்ன செய்ய முடியாது, கொண்டு வந்து வைக்க முடியாது. நம்ம ஆபாக்கள் அதெல்லாம் பார்த்தாங்க, பெருமக்கள் அதெல்லாம் பார்த்தாங்க. எப்பா அந்த வீட்டு பொண்ணையா பேச போறா, அது பலான ஆளாச்சே, இல்ல பொண்ணு நல்ல புள்ள, வேணாம்பா ஏதாச்சும் ஒட்டிக்கிற போகுது, அந்த குணதோஷங்கள் ஒட்டிக்கிற போகுது அப்படின்ட்டு அவ்வளவு தூரம் பார்த்தாங்க. அப்ப விபச்சாரம் செய்யக்கூடியது அப்படிங்கிறது மிக கொடுமையானது. அதே மாதிரி வஸானியத்து லா யன்கிஹு இல்லா ஸானின் அவ் முஷ்ரிக். கெட்டு போய் இருந்தா நீ அதை வேண்டாம் கட்டிக்கப்பா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல முஷ்ரிக்குன்னு சொல்ற வார்த்தையில, இணை வைப்போன்னு சொல்ற வார்த்தையில கூட அறிஞர்கள் சொல்லுவாங்க கேவலமான சிந்தனை உடைய என்ன இருக்கான் இல்லையா. இப்ப ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வரக்குள்ள இந்துக்களேன்னு கூப்பிடுற ஒரு குழு இருக்கு. ஆனா அதே இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அவன் வாயிலிருந்து அந்த ஹிந்த பத்தி வார்த்தை வராது. இந்த மாதிரி மோசமான ஆட்கள் இருக்கிறான் பாருங்க, இந்த வன்மமான ஆட்கள் இருக்கிறான் பாருங்க, இவன் விவகாரமான ஆளு. சரி, அதே மாதிரி அடுத்து கொண்டு வரான் வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தி தும்மலம் யாது பி அர்பத்தி ஷுஹதா ஃபஜ்லிதுஹும் 80 ஜல்தா. அட்டி எல்லாமே நிமித்திருது மார்க்கம். பத்தினித்தனமுள்ள பெண் மீது எவனாவது அபாண்டத்தை கட்டவிழ்த்து விடுவான்னு சொன்னா, சும்மா போற போக்குல தெரியாதாவா எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி ஒரு நல்ல பெண்ணை பத்தி அபாண்டமா ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறான். அவட கர்ப்புக்கு ஆபத்தான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான்னா அவனுக்கான சட்டம் என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட 4 சாட்சிகளை அவன் சரியா கொண்டு வரணும். கவனமான கேட்டாலாம், செஞ்சாலாம், பார்த்தாலாம், பார்த்தேன், கேட்டேன், நேராக சம்பந்தப்பட்டு. ஒரு விபச்சாரத்திற்கான தண்டனை என்றால் கூட இஸ்லாம் எவ்வளவு தெளிவோடு சொல்கிறது தெரியுமா. சும்மா போற போக்கில் யார் மீதையாவது குற்றம் சொல்லிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுனால மிக கடுமையாக அது சொல்லும். நம்மளே சிந்திக்கும் போது அட என்னங்க இது, இப்படி அவங்க பார்க்க போறான், இப்படியா பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கிற மாதிரி அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இஸ்லாமிய சட்டத்தை பாருங்களேன். சும்மா 100 கசையடி கொடுக்கறது அப்படின்னா கூட விபச்சாரம் செஞ்சுட்டாப்பா கொடுப்பா அப்படிலாம் இல்ல. விபச்சாரம் செஞ்சாங்கிறதுக்கு அவ செஞ்சாங்கிறதுக்கு சபையில சொல்லணுங்கிறதுனால சொல்றேன். அந்த ஆண் இந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்கிற பொழுது அவன் துஹூல் செஞ்சத நேரடியாக நுழைந்ததை பார்த்தேன்னு சாட்சி சொன்னாதான் தண்டனைய. சும்மா போற போக்கரெல்லாம் சொல்லிட்டுலாம் சகட்டு மேனிக்கெல்லாம் குற்றம் சொல்லிட்டுலாம் போயிட முடியாது மார்க்கத்துல. இப்படி ஒரு சாட்சி வந்தால் மட்டும்தான். அபாண்டமான ஒரு கர்ப்பின் மீது தவறான ஒரு சாட்சியை கொண்டு வந்தெல்லாம் நிறுத்தலாம் முடியாது. இஸ்லாத்துல மிக தெளிவாக அந்த பெண்களை பாதுகாக்கிறது. ஒரு ஆளினுடைய அந்த தனித்துவத்தை இஸ்லாம் மிக துல்லியமாக பாதுகாக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு சஹாபி யா ரசூலல்லாஹ் தஹீர்னி யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்க நாயகமே. என்னான்டாங்க, நான் இந்த மாதிரி விபச்சாரம் செஞ்சிட்டேன். சஹாபிகளிடத்தில் இந்த வார்த்தை வருகிற பொழுது அது ரொம்ப கவனமா பார்க்க கையாளப்படும். அல்லாஹ் இந்த சமூகத்தின் பாடங்களாகத்தான் அவர்களை முன்னிறுத்தினான். ஆனா சில அயோக்கியம் செஞ்சு போட்டு சஹாபி செய்யலையான்னு பேசின வரலாறுலாம் உண்டு. அவரு செய்யலையா அப்படின்ட்டு, அவரு செஞ்சாருடா. அதுக்கப்புறம் ரசூல்லாட்ட என்ன நடந்துச்சு, நேரா வந்தாங்க, தஹீர்னின்னாங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்கன்னாங்க. சபையில நபர்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்னப்பா இப்படி வராரு, நான் செஞ்சேன், எனக்கு நீங்க தண்டனை கொடுங்க அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் இந்த பக்கம் இவர் நிக்கிறாங்க, சஹாபி இப்படி திரும்பிக்கிறாங்க, உடல்ல இந்த பக்கமா வராரு. தஹீர்னி யா ரசூலல்லாஹ், என்ன பரிசுத்தப்படுத்துங்க. ஏன்னா அது பரிசுத்தமானதான் சொர்க்கத்துக்கு போக முடியும், இல்லைன்னா நரகத்துக்கு போயிடும்ல. அதனால பரிசுத்தம். இப்படி வந்த உடனே ரசூலுல்லாஹ் இப்படி திரும்பிக்கிறாங்க, முன்னக்க வாராக, முன்னக்க தஹீர்னி யா ரசூலல்லாஹ்ங்கறாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி திரும்பி இப்படி கீழே பார்த்துக்கிறாங்க, முகத்தையே பார்க்கல, விடல்ல. அந்த தோழர் திரும்ப என்ன பரிசுத்தப்படுத்துங்க யா ரசூலல்லாஹ் கெஞ்சுறாரு ரசூலுல்லாஹ் கிட்ட. அவருக்கு தெரியும் கல்லால் எரிந்து கொல்லப்படுவோன்னு சொல்லி, அவ்வளவு கடுமையான தண்டனைன்னு தெரியும். ஆனா சஹாபிகள் உள்ளமெல்லாம் நிறைந்திருந்தது இந்த உலகம் அல்ல,
நாளை மறுமையின் ஈடேற்றமும் வெற்றியும். என்ன பரிசுத்தப்படுத்துங்க யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் அந்த நபரையே பார்க்காம மற்ற தோழர்களை பார்த்து சொன்னாங்க, ஹல் அலைஹி ஜுனூனுன். நம்ம சஹாபிங்கிறதுனால நம்ம அந்த வார்த்தையை சட்டன்னு பயன்படுத்த அந்த மொழியாக்கம் செய்ய முடியாததுல இருக்கிறோம். பைத்தியம் பிடிச்சிட்டோ, இந்த வார்த்தை பைத்தியம் பிடிச்சிட்டோ இப்படி கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். தெரியாத ரசூலுல்லாஹ்க்கு? இல்ல யா ரசூலுல்லாஹ். என்ன அந்த தோழர்கள் எல்லாம் பாக்குறாங்க. இல்ல அப்படிலாம் இல்ல, தெளிவா தான் சொல்றாங்கம்மா. பார்த்துட்டு வந்து உடனே அந்த தோழர் போய் பார்த்துட்டு இல்ல பைத்தியம்லாம் இல்ல, தெளிவா தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஏதாவது குடிச்சிட்டாளா? என்ன திடீர்னு தண்ணி போட்டா அந்த பிரச்சனை வரலாம், அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிட்டாளா அப்படிங்கிறாங்க. என சொல்லும் வார்த்தை மிக கடுமையான வார்த்தை. இப்படி ஒரு வார்த்தையை முன்னக்கு வாராரு, இதன் தண்டனை கடுமை என்னான்னு தெரியணும். குடிச்சிட்டாளா? இல்ல குடிக்கலாம் இல்ல, போதையெல்லாம் இல்ல, தெளிவா தான் இருக்கிறாங்க, உளரெல்லாம் இல்ல, உண்மையா தான் சொல்றாங்க. அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஹத்தை நிறைவேற்றுங்கள். நாங்க கல்லால் எரிந்து கொல்லப்படுகிறது, கல்லால் எரிந்து கொல்லப்படுகிறது, அடிச்சு ரத்தம் பீரிட்டு வருகிறது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்னொரு பெண்மணி வராங்க, அடுத்த பெண்மணி வராங்க. இந்த தண்டனை நடந்தது எல்லாத்துக்கும் தெளிவாகி போச்சு. அந்த பெண்ணு வராங்க, பெண்ணு வந்து சொல்றாங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்க யா ரசூலல்லாஹ். யாருமா நீன்னாங்க. அந்த தோழரை நீங்கள் எதற்கு அடித்தீர்களோ அதற்கு காரணமாக துணை நின்றவள் நான், என்னை தண்டனை கொடுங்க. கொஞ்சம் பூர்வமா போயிட்டு வாமாங்கிறாங்க. பாக்குறாங்க ஒரு மாசம். எவ்வளவு இஸ்லாம் மிக தெளிவோடு அணுகுகிறதுன்னு பாருங்க. போங்க போங்க போயிட்டு கொஞ்சம் கழிச்சு வாங்கினாங்க. அங்க உடனே தண்டனை கொடுத்துட்டாங்க. இந்த பெண்மணி கொஞ்சம் கழிச்சு வாங்க போங்கன்னாங்க. ஏன் தெரியுமா? நாமளே பாக்குறோம்ல, ஒரு மாசம் ஆனா ஏதாவது வயிற்றுல தங்கி இருக்கான்னு பாக்குறாங்க. இருக்குது. அப்படியா? குழந்தை உள்ள உருவாயிடுச்சு. அப்படியா? வாங்கன்னா இந்த குழந்தைய ஈண்டெடுத்துட்டு வாங்க போங்கன்னா குழந்தை ஈண்டெடுத்தாச்சு. விடல்ல. அந்த பெண்மணி திரும்ப வராங்க. யார சொல்ல, என்ன பரிசுத்தப்படுத்துங்க, குழந்தை வந்துடுச்சு, என்ன வைங்க, என்ன நீங்க எனக்கு தண்டனை கொடுங்கன்னாங்க. சாதாரண தண்டனையா கொடுங்கன்னாங்க. அந்த பெண்மணி சொன்னாங்க, தண்டனை கொடுங்கன்னு வந்துட்டியா? சரி, ரசூலா இப்ப கேட்கிறாங்க, இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்ல, ஹவுலைனி காமிலைனி 2 ஆண்டு பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்ல, அந்த பிள்ளைக்கு யார் பால் கொடுப்பா? அந்நிய பெண்ணுக்கு பால் சுரக்குமா? நீதான தாய், போமா குழந்தைக்கு பால் கொடுத்துருவாமாங்கிறாங்க. பால் எல்லாம் கொடுத்து விட்டு பரிபூரணமா கொடுத்துட்டேன் யா ரசூலல்லாஹ். எனக்கு ஏதோ இவளுக்கு ஒரு கிஃப்ட் தர்ற கேட்கறதுக்கு வர்ற மாதிரி தொடர்ந்து வர்றாங்க. நாம என்ன பரிசா இருந்தா அடுத்த மாசம் வந்து வாங்கிக்கங்களேன், அந்த 10,000 ரூபாய் தாரண்டில என்னன்னு வருவோம், அந்த 50,000 ரூபாய் தாரன்னு சொன்னில என்னன்ட்டு. இல்ல ஒரு 2 மாசம் கழிச்சு வாங்க, 2 மாசம் கழிச்சு அன்னைக்கு அந்த 50,000 ரூபாய் தாரன்னு சொன்னில, இதுக்கு வேண்டாம் வருவோம். சோழியை முடிக்கணும்னு முடிவாயிடுச்சு, அட்டிக்கணும்னு முடிவாயிடுச்சு, கொல்லணும்னு முடிவாயிடுச்சு. திரும்ப வருவாளா? யாராச்சும் கண் தெரியாம ஓடி போயிருவாளா? இல்லையா? ஆனா அந்த தோழர் விடல்ல. இதான் சஹாபிகள், விடல்ல, வந்தாங்க. இப்படி நடந்துட்டு யார சொல்லலாம். அதுக்கப்புறம் அடித்தாங்க. இருவர்களும் கொல்லப்பட்டார்கள். இதுல நல்ல கவனிக்கணும், ரசூலுல்லாஹ் கிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட் வருது, அடிக்க சொல்லிட்டாங்க. ரசூலுடைய மனசெல்லாம் கவலை, கஷ்டம். அப்படியே இருக்கும்போது ஒரு தோழர் வந்து சொல்றார், யா ரசூலல்லாஹ், அடிக்கும் போது கதறிக்கிட்டே ஓடுனாக யா ரசூலல்லாஹ், கதறிக்கிட்டே ஓடுனாக யா ரசூலல்லாஹ் அப்படின்ன உடனே சிலதான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உற்றிருக்க மாட்டீங்களா? நீங்கெல்லாம் அடிக்கலன்னா அல்லாஹ் உங்களை கேட்க மாட்டானே, அவரும் வாழலாமே, திருந்திட்டாரு, வாழலாமே. தண்டனை கொடுக்கணும், கொடுக்கறதுக்கு உத்தரவு கொடுத்தாச்சு. ஆனா நீங்க அடிக்காம நீங்க விட்டுருக்க மாட்டீங்களா? எவ்வளவு இது, நீங்க விட்டுருக்க மாட்டீங்களா? இன்னொரு ஆளு வந்தாங்க, சி இந்த கேவலமான ரத்தம் என் மேல பட்டுடுச்சு அப்படின்னா. அடிக்கும் போது சட்டுன்னு தெரிச்ச ரத்தம் மேல பட்டுடுச்சு, இந்த கேவலமான ரத்தம் என் மேல பட்டுடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் கொதித்தெழுந்து சொன்னாங்க, இங்க வாங்க, இங்க யாரை பத்தி பேசுறீங்க நீங்க அப்படின்னாங்க. யாரை பத்தி பேசுறீங்க? மாயிசை பத்தியா பேசுறீங்க? அருகதை இல்லை யாருக்கும். சத்தியமிட்டு சொல்கிறேன், அந்த மாயிசுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற தௌபா இருக்கு இல்லையா, பாவ மன்னிப்பு,
இந்த மதீனாவில் உள்ள எல்லாத்துடைய பாவத்தையும் மன்னிக்கிறதுக்காக அந்த ஒற்றை தௌபாவை பகிர்ந்து கொடுத்தால் எல்லாத்தோட பாவம் மன்னிக்கப்பட்டோம். அவ்வளவு பெரிய தௌபாவை பெற்றுட்டாங்க. நாங்க அல்லங்கதா, அவ்வளவு பெரிய தௌபாவை பெற்றுட்டாங்க நாங்க. ஹைர். அப்ப எவ்வளவு பெரிய பாரதூரமான குற்றங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனாலதான் நிறைய செய்தி இருக்கு. ஒவ்வொரு ஆயத்தும் ரொம்ப விரிவான தகவல்களுக்குரியது, நிறைய அழகான இது. அதனால தயவு செய்து உங்க வீட்டுல பெண்மணிகள்கிட்ட சொல்லி வாசிக்க சொல்லுங்க, இல்ல நீங்க வாசிச்சு காட்டுங்க. பிள்ளைகளை உட்கார வச்சு சூரத்துல் நூரை வாசிப்போமான்னு டெய்லி வாசிங்க, ஒரு ஆயத்தை வாசிங்க. விளக்கம் தேவைப்பட்டுச்சுன்னா விளக்கங்கள் இன்னைக்கு இதுலயும் இணையத்திலையும் கிடைக்கலாம், கேட்டதை விளங்கிக்கங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் சூரத்துல் நூரை உள்வாங்க வேண்டும். ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளாலும் உட்புகுந்து விடுமோ அந்த இருதயங்களும் ஒளிவாகிவிடும், அந்த இல்லமும் பிரகாசமாகிவிடும், வாழ்க்கையும் பிரகாசமாயிரும் சொல்லுவாங்க. அல்லாஹ் நமது இல்லத்தை ஒளிமயமானதாக ஆக்கி அருள்வானாக. பரிசுத்தமான வாழ்வு வாழ்வதற்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. கர்ப்பொழுக்கமுள்ள பிள்ளைகளை உருவாக்குகிற நல்ல சீதேவிகளாக நமது தாய்மார்களை அல்லாஹ் அமைத்து தருவானாக. வாழ்வு முழுவதும் வழி நெடுகிலும் இஸ்லாமிய நெறிமிகுந்த நல்வாழ்வை வாழ்வதற்கும், சுத்தமான வாழ்வு வாழ்வதற்கும், பரிசுத்தமான சொர்க்கத்திற்கு தகுதியாக ஆகுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.